அரவிந்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க? பீகார் தேர்தல் அப்படின்றது பீகாருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. இப்ப மண்டல் ரத யாத்திரைய எதிர்ப்பு தெரிவிச்சதா இருக்கலாம், சோசியலிசம் அப்படின்னு நிறைய வரலாற்று பின்புலம் கொண்டதுதான். அந்த முக்கியத்துவத்தோடு எப்படி இந்த தேர்தல் களத்தை நீங்க பாக்குறீங்க? இந்த பீகார் தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா போகும், ரெண்டு தரப்பும் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பீகார் தேர்தல் அதுக்கு ஒரு உடனடி முக்கியத்துவம் ஒண்ணு இருக்கு, வரலாற்று முக்கியத்துவம் ஒண்ணு இருக்கு. இந்த உடனடி முக்கியத்துவத்தை முன்னாடி வரலாற்று முக்கியத்துவத்தை பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். 70களில் ஜெயபிரகாஷ் நாராயணோட தலைமையில முழுமை புரட்சி அப்படின்ற ஒரு இயக்கமானது முன்னெடுக்கப்பட்டது. அந்த இயக்கம் மிகப்பெரிய அளவுல மக்களை திரட்டுது, குறிப்பா மாணவர்களை, இளைஞர்களை திரட்டுறாங்க. அதுக்கு பல இயக்கங்கள்ல ஆதரவு தெரிவிச்சு அது ஒரு குடையின் கீழே திரடுது. அந்த அமைப்பு இந்திரா காந்தியினுடைய சில நடவடிக்கைகள், அப்புறம் எமர்ஜென்சி, அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவுல அது போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துக்குது. அந்த இயக்கத்தினுடைய எழுச்சி அதிகமாக தான் அதை கண்டு ஏற்பட்ட ஒரு அச்சம் அல்லது எச்சரிக்கை உணர்ச்சி தான் இந்திரா காந்தியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவு எடுக்க வச்சது. அந்த எமர்ஜென்சி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுக்க வச்சது. பல தலைவர்களை கைது பண்றது, அப்புறம் பத்திரிகை தணிக்கை, கூட்டங்கள், அது மாதிரி 144 அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான தூண்டுதல் அமைந்தது பீகார்ல நடந்த அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமை தாங்கின முழுமை புரட்சி அப்படின்ற இயக்கம் தான். அந்த இயக்கத்துல பல இயக்கங்கள் சேர்ந்து இருந்தாங்க. ஆக பீகார் ஆரம்பத்திலேருந்தே இது இந்திய அரசியலோட போக்கை நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு பங்கு வகிக்குது. அதன் பிறகு நீங்க 80களில் பாத்தீங்கன்னா அது வேற ஒரு விதமான மாணவர் எழுச்சி திரும்ப வருது. அதுலதான் லாலு, நிதிஷ் அவங்க எல்லாம் அது மூலமா எமர்ஜ் ஆகி வராங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க அரசியல் இருந்தாலுமே அப்பதான் அவங்களோட எழுச்சி நடக்குது. அதே சமயத்துல மண்டல் கமிஷன், அந்த ஓபிசி பாலிடிக்ஸ் அதெல்லாம் வர 90களில் அது ஒரு புதிய ஒரு வடிவத்துக்கு போகுது. அத்வானி பல இடங்கள்ல வரும்போது லாலு சொல்லிட்டாரு, பீகார்ல இந்த மாதிரி நடந்ததுன்னா நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேனாரு. அந்த சமயத்துல அத்வானி மேல் நடவடிக்கை எடுத்தா அரசு கவிழும் அப்படின்றது லாலுக்கும் தெரியும், விபி சிங்கும் தெரியும். ஆனா அவங்க அதுக்கு தயாரா இருந்தாங்க. அதை நடத்துறதுக்கான ஒரு களமாக, நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக, களமாக பீகாரும், தலைவனாக லாலுவும் இருந்தாங்க. அது ஒரு திருப்பு முனையான ஒரு தருணமா இருந்தது. இப்படி பல கட்டங்கள்ல அது பீகார் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அது எப்பவுமே கொண்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் பல்வேறு, அவர் சொன்ன மாதிரி அந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அப்படி இப்படி போயிட்டு தன்னோட இதை தக்க வச்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு உடனடி முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? அங்க நிதிஷ்குமாரோடைய ஒரு ரோல் இருக்காரு. இப்ப பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன் ஏன் இவ்வளவு முக்கியம் நீங்க கேட்டுன்னு இருந்தீங்க. ஆக்சுவலா பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன்ல இங்க வரக்கூடிய 254 சீட்ல அவங்க ஆட்சியில பங்கு கிடைக்கலன்றது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமானது என்னன்னா, ஒருவேளை இந்த தேர்தல்ல அவங்களால பெரும்பான்மை, அந்த கூட்டணியில பெரும்பான்மை பெற முடியலன்னா நிதிஷ்குமாருக்கு மத்திய அரசுல பிஜேபி ஆதரிக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இதுவும் கிடையாது. நிதிஷ்குமார் கொள்கை ரீதியாக மோடியோ பிஜேபியோ ஆதரிக்கல. அவர் என்னைக்குமே கொள்கை ரீதியான முடிவுலாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரு நீங்க பாத்தீங்க 2014 அவர் மோடி எதிர்க்கிறார். அது கொள்கை ரீதியான முடிவு கிடையாது, தனிநபர் சார்ந்த முடிவு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிஜேபியோட இணக்கமாக இருந்திருக்காரு. நம்மள மாதிரி ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் வேட்பாளர் ஆகிறத அவரால் ஏத்துக்க முடியல. அந்த இடத்துல ஒரு ஈகோ கிளாஸ்ல அவர் மோடி எதிர்த்து வெளியே வர்றாரு. ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுன்னு திருப்பி மோடியோட தலைமை ஏற்று கூட்டணிக்குள்ள போறாரு. யதார்த்தன்றது என்ன? அந்த நீங்க ஒத்துனீங்கன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கலாம், பவர்ல இருக்கலாம், அவ்வளவுதான். அதாவது நான் பவர்ல இருக்கணும்னா நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்றதுல நிதிஷ்குமார் ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னைக்கு நிதிஷ்குமார் கையில பவர் போயிட்டுனா, அவர்கிட்ட பவர் பறி போச்சுன்னா அவரு மோடியை ஆதரிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. தனிப்பட்ட முறையிலும் இல்ல, தத்துவ ரீதியாவும் இல்ல, அல்லது அவரோட கட்சிக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆக இந்த நிலைமையில இருக்கிறது இல்லையா, இதுதான் பிஜேபி ரொம்ப அலர்ட் ஆகுது. அதே மாதிரி பீகார்ல நெகட்டிவான முடிவு வருதுன்னா, இங்க நாயுடு இருக்காரு இல்லையா, அவரோட கையும் அங்க ஓங்கிடும். இப்ப 2 பேரும் 2 கை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு கை பலவீனமாகுது, அதுல ஒரு கை கொஞ்சம் தளருது அப்படின்னாக்க இன்னொரு கையினுடைய பிடி ஜாஸ்தி ஆகும். அப்ப இந்த அரசாங்கம் மைனாரிட்டி அரசு என்ற ஒரு ஹீட்டை உணர ஆரம்பிக்கும். நாயுடு என்ன வேணா முடிவு எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே அரசியல்வாதிகள், எல்லாருமே அவங்களுடைய யதார்த்தங்களை, நடைமுறை யதார்த்தங்களை கணக்கில் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஆக பீகார்ல வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபி மத்திய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற ஓட்டா இருக்கும். அடுத்த 3 வருஷங்களுக்கு பிஜேபியோட மத்திய அரசாங்கம் எப்படி இருக்குமா அப்படின்றத கூட தீர்மானிக்கக்கூடிய ஓட்டா இருக்கும்.
அதனால இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அரவிந்தன், நீங்க சொன்னீங்க வரலாற்று முக்கியத்துவம் இந்திய அரசியலின் போக்க தீர்மானிச்சதுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த களமாக எப்படி பீகார் இருந்ததுன்னு அந்த புள்ளிகளை தொட்டு காமிச்சிங்க. அதுல உடனடி முக்கியத்துவம்ன்றது இது பீகாருக்கான தலைவிதி மட்டும் இல்ல, மத்திய அரசு அதுக்கான தலைவிதியும் அப்படின்றது. இப்ப ரவீந்திரன் சொல்றாரு அதனால எதிராளிய கைக்குள்ள வச்சுக்கிறது, அத ஒரு உத்தியா பயன்படுத்துறாங்க அப்படின்ற. அது கரெக்ட் தான், எதிராளி கைக்குள்ள வச்சுக்கிறது. இன்னொன்னு, எதிராளி வந்து எங்கேயோ ஓடி போயிட்டு அவரை நீங்க பிடிக்கல, அவர் வந்து பவர் இருக்குனாக்க அவர் வந்து உங்க கையில வந்து உட்கார்ந்துருவாரு. அப்படிதான் அவர் போயிட்டு எதிராளியா தான் இருக்காரு அவரு. இப்ப கையில பிடிச்சுக்கலாம் இல்ல, பவர் இருந்தா அவர் இருக்க போறார், பவர் போயிடுவாரு, பவர் எல்லாம் போயிடுவாரு. அதான் அப்போ நிதிஷ்குமாரை தக்க வச்சுக்கணும்னா நிதிஷ்குமார் கிட்ட நீங்க ஷேர் பண்றது உங்ககிட்ட பவர் இருக்கணும். அப்போ அந்த பவர் இருக்கணும், இந்த தேர்தல் நீங்க ஜெயிச்சே ஆகணும். அதனாலதான் பிஜேபி வந்து நீங்க சொல்ற மாதிரியான ஃப்ரீபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எஸ்ஐஆர்ல இருந்து ஆரம்பிச்சு அதாவது தலையால தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பண்றாங்க. காரணம் என்னன்னா மத்திய அரசினுடைய அடுத்த 3 ஆண்டுகளை தீர்மானிக்கிறது. முக்கியமான இடம்ன்றது அதுதானா மத்திய அரசுக்கான. உண்மைதான். பிரியனும் அதை தொட்டு பேசினாரு, அரவிந்தனும் தெளிவா பேசினாரு, மோடியும் வெரி அலர்ட். அதனாலதான் நிர்மலா சீதாராமன் வந்து கரூர் விஷயத்தை குப்பைக்கூடையில் தூக்கி போட்டுட்டு அண்ணாமலை சொன்ன கருத்தையும் நயனா நாயந்து சொல்ல கருத்தையும் குப்பைக்கூடையில் தூக்கி போட்டுட்டு போனாங்க. ஓடிட்டு வந்திருக்கேன் மோடிக்கு கருத்து எல்லாமே டெல்லியை மட்டும் கனெக்ட் பண்ணல, தமிழ்நாட்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணல. there is no other alternative to மோடிஜி. அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கும், பட் சான்ஸ் எடுக்க முடியாது. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் சகோதரர் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு. நான் புரிதலுக்காக, ஒருவேளை பீகார் தனக்கு கை கொடுக்கவில்லை என்றால், நிதிஷ்குமார் கை கொடுக்கவில்லை என்றால், இங்கு திமுக 22 எம்பி இருக்காங்க, அந்த கணக்கு இருக்கா? ஸ்டாலின் உடனே ஒண்ணு போக மாட்டாரு, பட் கணக்கு இருக்கு. இந்திரா காந்தியை கலைஞர் ஆதரிச்ச மாதிரி ஸ்டாலின் மோடி ஆதரிப்பாரு. கணக்கு 100% இருக்கு. ப்ரோ மோடியா திங்க் பண்ணக்கூடியவங்க அந்த 22 மையமா வச்சு தான் திங்க் பண்ணுவாங்க. இப்போ உடனடி முக்கியம் இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப வந்து மோடிக்கு வந்து மத்திய அரசு நிதிஷ்குமாரோட ஆதரவு, அந்த ஒரு உடனடி நெருக்கடி இருக்கு. அதை தாண்டி அவருக்கு RSS கிட்ட இருந்து வரக்கூடிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா. RSS வந்து 75 வயசான உடனே இது பண்ணணுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு மோடி வந்து கட்சியை தாண்டி இயக்கத்தை தாண்டி வளர்றது இருக்கு இல்லையா. எந்த இயக்கமும் ஒரு தனிநபர் தன்னை தாண்டி வளர்றத அனுமதிக்காது, எந்த கேடர் பேஸ் ஆர்கனைசேஷனும். அது வந்து RSS வந்து சரியான நேரத்தை பார்த்து காத்திருக்கும். பீகார்ல தோல்வி அடைந்தால் மோடிக்கு வெளியில இருந்து மட்டும் இல்ல, உள்ள இருந்து எதிர்ப்பு வரும். ஆக மோடி வந்து 2 பக்கத்துலயும் ஹீட் அவர் ஃபீல் பண்றதுனால அவர் வந்து டெஸ்பரேஷன்ல இருக்காருன்னு நான் சொல்றேன். பிரியன், கிட்டத்தட்ட இது நிதிஷுக்கான தேர்தல் இல்ல, அரவிந்தன் அவர்கள் சொல்றது இது மோடிக்கான தேர்தலா? அப்படிதான் களம் இருக்கா? மோடியோட மீதி இருக்கிற நாட்கள் அவர் எப்படி கடத்த போறாருன்னு நிர்ணயிக்கிற தேர்தல். ஆக்சுவலா 29 எப்படி கடத்த போறாருன்றத நிர்ணயிக்கிற தேர்தல். சப்போஸ் RJD காங்கிரஸ் கம்பைன் மறுபடியும் பதவி கருது வச்சுக்கோங்க, நிதிஷ்குமார் என்ன ஆவார் நீங்க கேட்கலாம். நிதிஷ்குமார் டக்குன்னு மாறிடுவார். அவர் மும்பையிலலாம் போய் கலந்துட்டு வந்தார், இந்தியா கூட்டணி இதிலெல்லாம் கலந்து அவரை பிஎம் கேண்டிடேட்டாக போடலாம் தானே வந்தார் வெளியில். ஸோ சப்போஸ் நாளைக்கு JDU பிஜேபி தோக்குறது வச்சுக்கோங்க, அப்போது இவர் வந்து நிதிஷ் வெளில வருவார். அப்போ கவர்மெண்ட் கவுராமல் இருக்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா திமுகவும் சேர்ந்து மோடியை கவுத்துருவாங்க. திமுகவும் ஆதரவெல்லாம் கொடுக்கும். எந்த கட்டத்திலையும் திமுகவும் பிஜேபி நெருங்கியே வராது. அப்படி நெருங்கி வந்து ஆதரிக்கிற மாதிரி சூழலாம் வந்தால் அதுதான் திமுகவோட அழிவுக்கு ஆரம்பமாகும். ஆக்சுவலாக பின்னடைவுக்கு அதுதான் ஆரம்பமாகும். அந்த முடிவுக்கு மோடி சைடு இருக்கிற சைடை எட்டியே பார்க்க மாட்டாங்க திமுக. என்ன அவசியம் இருக்கு? அதனாலதான் ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தாரு, ராஜாத்தி அம்மாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரு, கலைஞர் துணைவியார் ராஜாத்தி அம்மாள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாரு. மோடி என்னதான் காம்பவுண்ட் சோர் வழியா எட்டி பார்த்தா கூட ஸ்டாலின் அதை கண்டுக்க மாட்டார். அவர் போயிட்டே இருப்பார், அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு மோடி ஆட்சி அங்கிருந்து அகற்றணும். இந்த 4 வருஷமா அவங்க பண்ற அநியாயம் வந்து உச்சகட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே அந்த மோடியோட சேர்றதுன்ற ஒரு விஷயம் அல்லது மோடிக்கு ஆதரவு கொடுக்குற விஷயம் திமுக வரலாறுலயே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்ல வந்தேன் முக்கியமான விஷயம். அதாவது வந்து அப்படியே என்ன, நிதிஷ்குமார் சப்போஸ் தோத்துட்டாங்க வச்சுக்கோங்க, பிஜேபி JDU தோத்துட்டாங்க, அப்போ நிதிஷ்குமார் டக்குன்னு என்ன பண்ணுவார், சென்டருக்கு மூவ் ஆகி மோடி கவர்மெண்ட்டை கவுக்கிறதுல இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துப்பாங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ நாயுடு ஒன்று சேர்ந்துருவார். 22 வரும்னா அவங்க அடங்குவாங்க, வருமா வராதா தேவையில்லை, கையை பொத்திட்டு விளையாடுற விளையாட்டு. ஐயநாதன், கிட்டத்தட்ட பீகார் தேர்தலினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது இப்ப இருக்கிற சமகாலத்தோட பொருத்தி பார்க்கிறப்ப இது மோடிக்கான தேர்தலா அப்படிதான் பார்க்கணுமா? மோடிலாம் உள்ளபடியே அந்த மக்கள் கிட்டத்தட்ட என்னைக்கோ அவர் வந்துட்டு ஒரு டிஸ்ஃபேவரில் போயிட்டார். அவர் இல்லாட்டி எதுக்கு 7500 கோடி தூக்கி 10,000 ஈச்சுன்னு 75 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன், என்ன காரணம்? காரணம் என்னன்னா அவங்களுக்கு இல்லை, இது மக்களுக்கான தேர்தலுங்க.
இந்த தேர்தல் அப்படின்றது எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பொய்த்து போய் தங்களை மோசடிக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்று வரும்போதுதான் இவர் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் அவ்வளவு பெரிய மக்கள் இயக்கத்தை பண்ணும்போது அதுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சது. அந்த மக்கள் தங்களுக்கான அரசியலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இப்படி நம்ம சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் எப்போதுமே ஸ்ட்ராட்டஜி பக்கம் போயிட்டு தான் இருக்கும், அது வேற. ஆனா மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் என்னத்தை கண்டாங்க அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, அப்ப அந்த மக்களுக்கான ஒரு அரசு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த தேர்தலே முக்கியத்துவம் பெறுது. அப்படி ஒண்ணு இல்லாம வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே போயிருச்சுன்னா பிரசாந்த் கிஷோருக்கு அந்த இடமே இருக்காதுங்க. இல்ல எப்படியாவது வெற்றியை தக்க வைக்கணும்ன்ற தேவை காங்கிரஸ் இல்ல பிஜேபிக்கு இருக்குது, பிஜேபிக்கு தான் அது இருக்குது. ஏன்னா இங்க அடிக்கிற அடி அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் எல்லாம் அடிபட்டு, நான் சொன்ன மாதிரி ஆமா அடிபட்டு போயிடும். அது மட்டும் இல்லாத என்னைக்கோ வந்துட்டு மோடி எல்லாம் வந்துட்டு மக்களுடைய செல்வாக்கெல்லாம் இழந்து ரொம்ப காலம் ஆச்சுங்க. பேசிட்டு இருக்கலாம், உண்மை இதுதான். எந்த ஒரு நாட்டுல வந்துட்டு நேர்மையா தேர்தல் நடக்கலையோ அந்த நாட்டுல ஒரு தலைவர் செல்வாக்கோட இருக்கிறாருன்னு சொல்றது அது கட்டாயம் உண்மைக்கு அப்பாற்பட்டதான்.